ஹலோ கைஸ், இது என்னோட ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோ. இது நீங்கள் பார்க்குற மட்டும் பார்க்காதீங்க, லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் இப்போ விளாட்றது பிளாக் ஃப்ரூட். என்னடா போட்டு இவ்வளோ ஸ்லோவாக போகுது? இந்த மாதிரி போனால் நாளைக்கு தான் போய் சேருவோம் போலியே. எகிரி குச்சிட்றா, அவ்வளோதான் குச்சாச்சு. போய் நேர்ப்போம். நீண்டி போகிறதே மேலு போட்டால் அது கரும்பு பிடிச்சிது. ஜங்கிளுக்கு வந்தாச்சு. பெட்டி வீட்டை பிடிப்போம். பெட்டி என்னதுடா இது? பஞ்சு பண்ணமா என்ன? போய் வீட்டை போவோம். என்னடா காசு கட்சிது? ஓ, இது மாதிரி பெட்டிகிட்ட போனீங்கன்னா காசு கிடைக்குது. போய் பாருங்க. நெக்ஸ்ட்டு மேலே போகிறோம். போய் நேர்கிறோம். மேலே ஏறியாச்சு. பார்த்தா அங்கே எங்கேயோ போக சொல்லுது. போவோம். போயிட்டோம். இன்ட்ராக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு மங்கி எடுத்தால் 800 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியாச்சு. அவள் தானா திருப்பி பண்ணுவான்? இல்லை நெவர் பண்ணிட்டு நான் திருப்பி போய்ட்டுறேன். ஒருத்தன் வந்துட்டான், நம்ம அடிக்க போகிறான். நான் வந்துட்டேன். போடு என்னடா இப்படி அடிக்கிறான்? ஐயோ, அவன் 14 லெவலா? நான் 10 தின்றா. இப்படா அடி முடிச்சிடும் பரவாயில்ல முடிச்சிடலாம். அவன் வச்சு எரிஞ்சு அவ்வளோதான். அடிச்சாச்சானு செத்துட்டான். அவன் அடிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. மேலே ஏற்றதுக்கு ஏன்னா அடிச்சுட்டு அவன் திருப்பி ஸ்பானை எடுத்துகிட்டு போகிறான்னு மேலே ஏற்றேன். இப்போ நான் அடிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ அடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக அடிச்சுருக்கேன் கைஸ். ரொம்ப நேரம் எடுக்குது. ஏன்னா இவன் என்னோட 4 லெவல் அதிகமாகறான், பவர் அதிகமாகறான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதால் பார்த்துனுக்கிறேன். எல்லாம் எத்தையும் மூச்சு போட்டுருவேன். என்ன பண்ணுறது? ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாத மாதிரி ஆக்கிட்டானுங்க. என்ன எல்லாத்தையும் போட்டு வச்சுன்னுக்கிறேன். என்னடா இது? ஏதோ மாதிரி ஏணி ஏறுது. ஏணி தானே. ஏணி மேலே என்னடா ஒன்றுமே இல்லை. ஏதோ புதைய போய்ட்டு இருக்கும். காசு கிடைக்கும்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லையே. நம்மளுக்கும் ஒரு காசு கிடைக்கல. சரி, இப்போ போய் திருப்பி அடிப்போம். அடிச்சிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு போகிறேன். அவனை முடிஞ்சிச்சு. 11 லெவல் ஏறிச்சா? 11 லெவல் ஏறியாச்சு. இப்போ நம்ம அடித்து முடிச்சாச்சு. அதில் 6 பேர் அடிச்சுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தான் 3 பேர் அடிச்சிருக்கோம். ஓகேவா? போயிட்டு அப்பா 3 அடிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அதுக்குள்ளே அடிக்க போகிறேன்னா அடிச்சிடலாம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. 12 லெவல் ஏரியாச்சா? ஓகே, சூப்பர். அவன் அடிக்கணும்ல. போட்டு அவள்கிட்ட அவனே அடிச்சனா இன்னும் 2 ஒன்று அடிச்சுட்டு இன்னும் ஒருத்தர் அடிச்சா முடிஞ்சிச்சு. அதோட முடிஞ்சுது. நம்ம அடுத்தோட இது போனோம். இன்னொரு அடி கொஸ்ட் எடுக்கணுமா தெரியறதுக்கு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இங்கே பெட்டி தான் இருக்குமா? பெட்டி இருக்குது, எடுத்துப்போம். பெட்டி கடிச்சிச்சு. போங்க அட்ரா அவனை. போட்டு தள்ளியாச்சு. டக்குனால வச்சியா அடிச்சு முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் கொஸ்ட்டு முடிஞ்சிச்சா? இது நியூ கொஸ்ட்டு அவைலபிள். மங்கி கொரிலா. நெக்ஸ்ட்டு கொரிலா தானே இருந்துச்சு. இந்த கொரிலாவை போயிட்டு பார்ப்போம். கொரிலா எங்கே இருக்கும்? இங்கே ஃபுல்லாக மங்கி தானே இருந்துச்சு. அப்போ அந்த சைடு ஏதோ அது சைடு என்னடா ஏதோ தெரியுது. ஒரு அந்த சைடு தான் கொரிலா இருக்குமோ? சரி போவோம். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்பட்டு போகிறது. இங்கே என்னடா என்னடா இங்கே ஏறணும்னா பட்டனு. இந்த மாதிரி 4 பட்டன் அந்த மாதிரி கவட்ட முடியும் போல. 4-5 பட்டன் கிட்ட. சரி, நம்ம இப்போதைக்கு அது பண்ணணும்னா நம்ம ஒரு நிறைய கொஞ்சம் லெவல் போனோடனே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இதுவே பார்த்துட்ருக்கலாம். அவ்வளோதான் மறத்திட்டு போயிடுச்சுன்னு. ஐயோ, என்னடா இது? கொரிலா கிங்கு இன்னும் 23 செகண்டில் வந்துடுவானா? மேலே ஒன்றுமே இல்லை. கொரிலா கிங் வர போகிறான். அதுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. அவன் வந்தானா நம்ம வச்சு போட்டுருவான். 15th லெவலில் இருக்கும். நம்ம இப்போ அவன் நம்ம அடிப்போம் கொரிலாவை. இவன் வெறும் கொரிலா, அவன் கொரிலா கிங்கு. ஓகேவா? போய்தான் இப்போ அடிச்சிட்டு இருக்கோம். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கதை அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு ஆள் முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ 2 நாள் அடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 2 ஆள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
பா 8 பேரா 8 பேர் அடிக்கணுமா? பார்ப்போம் அடிக்க முடியுதான். செத்துரும் கண்டிப்பாக. நான் அவள் தான் ஒருத்தனை சுற்றி அங்கே ஒருத்தருக்கான், அவன் அடிப்போம். ஓடா டேய் ஓடா. என்னடா என்னது இது? ஏன்னா அங்கே யூஸும் கொடுத்தாச்சா ஏதோ அடிக்குது. வா ஓட்ட மேரன் சூப்பராக இருக்குல்ல இது. The spawned in the game you have 15 minutes to defeat in the possible get. ஏதோ அந்த இது ஆகிருக்கும் போல், அதனால் சொல்கிறாங்க. ஓகே இப்போ அவனு என்னடா 2 பேர் வந்துட்டீங்க. போங்கடி 2 பேர். அப்புறம் தான் செத்துறேன் வயசு. திருப்பி எங்கேருந்து வரானுங்க? ஐயோ இங்கேயா? அங்கே தானே போகணும் நான். அங்கே போகிறோம். அப்படியே வந்துட்டேன் கைஸ். அப்புறமா வந்து சண்டை போடலாம். வாங்குவோம், சண்டை போடலாம். போடுங்க போடு. அவனை போட்டு முடிச்சிடும். அவள் தான் 2 பேரும் முடிச்சாச்சு. ஒருத்த முடியல, ஒன்று மட்டும்தான். அவனே முடிச்சா எத்தனை பேர்? கரெக்டாக 4 பேர் முடிச்ச மாதிரி ஆகிடும். 4 பேரை முடிச்ச மாதிரி ஆகிடும். அவள் தான். அதோட இப்போ நம்ம வந்து கொரில்லாவை அடிச்சிட்ருக்கோம். அடின்னு அடிச்சுன்னு இருக்கோம். அவள் தான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். அவனையும் அடிச்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். அவள் தான் முடிய போகுது. அப்போ என்னடா பின்னாடி வந்துட்டான். செத்துறேன் முடிச்சு. அவன் கதை முடிச்சு கதை. திருப்பி இப்போ அங்கேருந்து நான் வரணுமா? ஹலோ எப்படியோ வந்துட்டேன் கைஸ். அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். இவன் கிடையாது. அங்கே ஒருத்தன் இங்கே அதை ரெட் போட்டணும் கைஸ். அவன் என்னடா இது எங்கே ஒரு பட்டன் இருக்குது? இந்த மாதிரி பட்டன்ஸ் கலெக்ட் பண்ண போல கைஸ். சரி இவனை முடிச்சிடலாம். போட்டுமா அவ்வளோதானா இருக்கா? இன்னும் எத்தனை பேர் போடணும்? இன்னும் 3 பேர் போட்டால் முடிச்சிச்சு கைஸ். இன்னும் 3 பேர் கைஸ். இன்னும் 3 பேர் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் தான் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். இவனோட இப்படி அடிக்கிறான். ஐயோ நல்ல வேலை ஏதோ ஒரு பவர் வச்சுருந்து அதை சாச்சிட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் அடிக்கிறதுக்கு. இவ்வளோ பவராலாம் இருக்கக்கூடாது கைஸ். ஏதோ அந்த பவர் இருந்துச்சுடா, அந்த பவர் கொடுத்தா அந்த பவர் என்னோட இப்படி அடிக்கிறது பாரு. போடு அப்படிதான் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் இது 95 rupees கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அடிச்சா 95 rupees கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன இவனுக்கு மட்டும் குறையவே இல்லை. என்ன இது தெரியலையே. சரி இவனுக்கு எவ்வளோ வச்சா தெரிஞ்சு கொடுக்குறாங்க பார்க்கலாம். அடிச்சுன்னே தான் இருக்கேன். அடிச்சுன்னே இருக்கிறேன். இவனுக்கு 8 rupees கொடுக்குறாங்க. அவன் வேஸ்ட் பேர். இங்கே ஒருத்தருக்கான். இவனுக்காவது கொஞ்சம் காசு கொடுறாடி. கொஞ்சமாவது காசு கொடுறா. காசு கொடுறா. காசையாவது கொடுறா டேய். என்னடா இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அண்ணனுக்கு காசு கொடுக்காம இருக்கக்கூடாதுடா. காசு கொடுறா டேய். காசை கொடுத்துட்டு ஓடுறா. எவ்வளோ கொடுத்துருக்கான்? இவன் பரவாயில்ல 89 கொடுத்துருக்கான். கொஸ்ட்டு முடிஞ்சிச்சு கைஸ். கொஸ்ட்டு முடிஞ்சோடனே எனக்கு வந்து 6000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. கொஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி அங்கேயே போக சொல்லுது. போவோம், வேறு வழி. அட்ரா ஏறுறா மேலே. ஏறா என்னடா ஏற மாட்டேற? ஏறித்தடா நாங்கள் அப்புறானே.
ஃபஸ்ட்டு எடுத்து எப்படியோ முடிச்சிட்டேன் கைஸ். 20 லெவலுக்கு வந்துட்டேன். அடுத்தது பாஸ் தான். பாஸ் அடித்தா அதோட 30 வந்தால் அடுத்த லைன் போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதாவது 30 எடுக்க ட்ரை பண்ணுவோம். வேறு மாதிரினா என்ன மாதிரி பண்ணுறது? போய் திருப்பி கொஸ்ட் எடுத்து பாஸ் அடிக்க போகலாம். பாஸ் 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 என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்களே பாஸ், ஏறாமுல்ல பாஸ், என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே பாஸ், பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணலாமா சொல்லுங்கள் பாஸ். போய் நேருக்கிறோம் பாஸ். போங்க போங்க போங்க. அப்படி தான்டா போடாடி, பட்டுன்னு போடாடி. அவள் தான் கொஸ்ட் எடு கொஸ்ட் எடு கொஸ்ட் எடு கொஸ்ட் எடு பட்டன் எடு. கொஸ்ட் எடுத்துட்டியா? கஷ்டப்பட்டு வந்துட்டேன் காய்ஸ் அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு. அவன் இந்த கொரிலா இருந்தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிர் சைடில் தான் இருக்கான். அதால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் வந்துட்டேன்னா. அதால் இங்கே வந்தேன்னா வந்து பார்த்தா இங்கே நிற்கிறான் இவன். பயன்ட்டேன் ஒரு செகண்டில். திடீர்னு அடிச்சிருப்பாங்க காய்ஸ். நல்ல வேலை கொஞ்சம் மிஸ் ஆனதுனால தவிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று கொண்டாது நான் சாவ போகிறேன். நான் கிட்ட போய் ஆள் தான் செத்துறேன் காய்ஸ். சாரி காய்ஸ், செத்துறேன். நான் இவ்வளோ சீக்கிரம் சாவேன் நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். அடங்க அப்புறம் நடே செத்ததுனால திருப்பி இருந்த இடத்துக்கு கேட்டுன்னு வந்து விட்டாங்க கைஸ். திருப்பி அது எப்படியோ கஷ்டப்பட்டு எனக்கு வந்தேன். திருப்பி செத்துட்டேன் கைஸ். நான் பண்ணுறது கைஸ், எவ்வளோத்தாலும் செத்துருந்தேன் கைஸ். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். திருப்பி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஐலாண்டுக்கு போகிறேன். ஏன்னா இப்போ அங்கே வந்து ஒரு ஏதோ கடை இருந்தது. ஏன்னா நான் அந்த கடையை பார்க்கல. இப்போ அந்த கடைக்கிட்ட போயிட்டு அந்த கடை நான் இங்கே போயிட்டு கேட்க போகிறேன். ஏன்னா ஏதாவது வச்சு ஏதோ பிளாக் ஃப்ரூட்டு எது செட்டை ஹோம் பாயிண்ட் இது கிடையாது. அங்கே ஏதோ அது இதான் கேட்டாங்க. இதான் பிளாக் ஃப்ரூட் டீலர். இவன் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் விற்கிறான் போல். இவன் வந்து இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் ராக்கெட் இருக்குது, ஸ்பின் இருக்குது, என்னது பிளேடு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. அதால் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. அது ரெண்டுமே வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வீடியோ பார்த்துட்டு தான் இதை விளாட்றேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவன் என்னன்னா ஸ்வாட் டீலர். கட்டானா கட்லெஸ் வாங்கிக்கலாம். கட்லெஸ் ஆக்கிடலாம். கட்லெஸ் தான் இது ஒரு நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பி நம்ம நீந்தி போயிட்டு இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்து பார்ப்போம் எவ்வளோ குறையுதுன்னு. எவ்வளோ குறையுது? ஒருத்தனை அடித்தா 3 குறையுது. அப்போ நம்ம வந்து போட்டுக்கிட்ட போயிட்டு ஸ்டாக்ஸ் போடலாம். ஸ்டாக்ஸ்னால் வந்து அங்கே கீழே மெனுன்னு இருக்கா, மெனு பக்கத்தில் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். அதை எடுத்து ஸ்வாடுக்கே மொத்தத்தை நான் போட்டேன். ஒன்று போகிறதுக்கு ஏண்டாயிடு போடுற மெனு பார்த்தா பக்கத்துலேயே வந்துட்டான் அவன். நல்ல வேலை நான் செத்துருப்பேன். கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் விட்டேன் அவனை பார்த்து பயந்து. 56 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் 56 போட்டு மேலே ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அங்கே 56 போட்டோன்னா அதை ஆஃபாக பிரித்து அப்படியே இந்த மாதிரி விட்டுருலாம். இந்த மாதிரி அமுத்துறேன்னா நான் ஸ்வாடுக்கு தான் மொத்தமாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு அடியில் எவ்வளோ குறையுது தான் அப்படி பார்த்தா 26 குறையுது. ஃபஸ்ட்டு 3 தான் குறைஞ்சிது, இப்போ 26 குறையுது. அதால் இப்போ நான் வந்து அந்த ஐலாண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு காணோம். அப்படியோ இவங்கிட்ட வந்துட்டேன். எப்படியோ
இவன்ட்டு திருப்பி சாப்பிட்றேன்னு தெரில எனக்கு. ஐயோ 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 என்னடா பட்டு பட்டுன்னு போயிடுச்சு எழுத்து. நான் கூட கொஞ்ச நாள் கழிச்சு போகணும்னு நினச்சேன். திருப்பி இங்கே திரும்பி விட்டானுங்க. அடங்க அப்புறம் என்னடா நாயம் இது. திருப்பி எப்படியோ அவங்கக்கிட்ட போயிடுறேன். போயிட்டு இதோ போயின்னு இருக்கேன். இப்போ மேலே கீழே வந்து இது தண்ணியில் நீந்தி போயின்னு இருக்கேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோம்மா இந்த கேம் விளையாடும் போது கொஞ்சமாவது இதுவாக விளையாடுங்க வயசு. என்னால் விளையாடவே முடியல. இதை கஷ்டம் என்னம்மா இது ஒரு பயங்கர கஷ்டம்தான் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாங்குதி இவனை அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ அடிச்சாச்சு கைஸ். அவனை
எப்படியோ முடிச்சாச்சு. இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவான் அவன். அது வரைக்கும் அப்புறம் இதுக்கு போகணும். நம்ம இதுக்கிட்ட என்னது இந்த இது என்னது இது வந்து 2 பேர் வர அந்த கொஸ்டின் இருப்பாங்களே பிளாக் ஃப்ரூட் கூட இருந்துச்சுல்ல, பிளாக் ஃப்ரூட் இருந்தானே அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். யாராவது வருவாங்க. ஸ்டாக்ஸ் போடணும். நம்ம வேறு ஸ்டாக்ஸ் போடலாம். இங்கே வேறு இவன் ஜம்ப் பண்ண மாட்டுறாங்க கைஸ். டபுள் ஜம்ப் ஏதாவது எதுனா செம்மையாக இருக்கும் கைஸ். அப்புறமா ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். எனக்கு எப்படி இந்த ஜம்ப் பண்ணுறதே எனக்கு ஃபுல்லாக தெரில. அதுவும் இல்லாமல் கண்ட்ரோல்லாம் செம்மையாக இருந்துச்சுன்னா ஜாலியாக போயிட்டு இருந்தது. 12 தான் வச்சுருக்கேன் நான் இப்போ ஸ்டாக்ஸு. அதை மட்டும் போட்டுடுறேன். ஏன்னா வந்து அடி நான் பிலோ 21 லெவலாம். அவன் 20 தான் இருக்கான் நான் லெவலு. நான் 24 இருக்கேன். அதாவது ஏன்னா அவன் அடிக்க முடியாது என்னால். ஏன்னா நம்ம 2 பேரும் எங்கள் 2 பேரும் வந்து ஒரே லெவலில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுது. கட்டானா கட்லெஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் கைஸ். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான். இவன் வேறு கொஸ்டின் எடுக்க மாட்டான். இவன் வேறு எகிற மாட்டான் ஃபஸ்ட்டு. மேலே போயிட்டு கண்டினியூ இன்ட்ரா கொடுத்துட்டு கொரிலா அடிக்காம போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஒருத்தன் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இவன் தான். ஃபஸ்ட்டு வந்தோடனே மட்டும் இவன் தான் எங்கிட்ட. அதெல்லாம் இவனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. இவன் முடிச்சோடனே நெக்ஸ்ட் யார் இருக்கா? இங்கேயே ஊசிட்டுங்கிறேன் பார்த்தீங்களா? ஏன்னா வரப்போகிறான்னு ஊசிட்டுங்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இங்கே வச்சுக்கிறேன். இவங்களை அடிக்கலாம். இவனுங்களை முடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ முடிச்சிட்டேங்க சிவனியும். இப்போ அங்கே போவோம். அந்த இதுக்கிட்ட போயிட்டே போயிருந்தா இருக்கேன். போயிருந்தா இருக்கேன். நான் ஒன்றும் நான் பண்ணல. போயிருந்தா இருக்கேன் நான் இப்போ இப்போ இந்த மலை மேலே ஏறலாமா? கொஞ்சம் கால் கையெல்லாம் நம்மளுங்குது. சரி, இதோட அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கைஸ். பாய்.